நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்துக்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி. நம்மளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த தேர்வு எழுதும் பொழுது இதுல இவ்வளவு மதிப்பெண் எடுத்திருந்தா இன்னி வெற்றி பெற்றிருக்கலாமே சொல்லி அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதி சொல்லி பாத்தீங்கன்னா சைக்காலஜி. சோ இந்த சைக்காலஜியை தொடர்ந்து எஜுகேஷன், இதனைத் தொடர்ந்து ஜெனரல் நாலேஜ் ஜிகே. சோ இது கிட்டத்தட்ட 40 வினாக்களானது இதுல கேட்கிறாங்க. நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக 20 வினாக்களை எதிர்நோக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கான பயிற்சிகளானது நம்ம கொடுக்கிறோம். ஒரு ப்ராசஸ் பண்ணி கொண்டுட்டு போறோம். இந்த சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இது மூன்றுலயுமே நீங்க எதை படிக்கணும், எதை படித்தா உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் என்பதைத்தான் நம்ம தொகுக்கிறோம். மொத்தம் 4 வழிமுறைகளை உங்களுக்கு இந்த 20 மதிப்பெண் அதற்கு மேல எடுப்பதற்கான வழிமுறையாக 4 முறைகளை நம்ம ஃபாலோ பண்றோம். ஒன்றாவது பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல். இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிற தகவல்களை முழுமையாக தொகுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே, அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதற்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டு அதுல இருந்து உங்களுக்கு 175 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்றோம். சோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாரத்துல 2 நாட்கள், திங்கட்கிழமை ஒரு தேர்வு உங்களுக்கு கொடுக்குறோம். சோ அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை. சோ இது மாதம் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ங்கிற கான்செப்ட்ல இந்த தேர்வை நம்ம கொண்டுட்டு போறோம். அந்த தேர்வினுடைய தேதி, நோட்டிபிகேஷன் இதை அடிப்படையாக வைத்து ஸ்டடி மெட்டீரியலை படிக்கிறோம். அதுல இருந்து தேர்வு எழுதி பார்க்கிறோம். இனியும் அதிகப்படியான வினாக்களை நம்ம எதிர்நோக்கும் பொழுதுதான் இந்த சைக்காலஜில நம்ம வெற்றியை பெற முடியும் என்பதை அடிப்படையாக வைத்து மூன்றாவதாக 15,000 வினா விடைகளை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்றோம். சோ இது என்னன்னா, இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆன்லைன் மெட்டீரியலாகவே இதை நம்ம ப்ரொவைட் பண்றோம். உங்களுடைய ஃப்ரீ டைம்ல இதை ஓபன் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு இந்த வழிமுறை பண்ணியிருக்கோம். மூன்றாவதாக சொல்லக்கூடியது 13,000 வினா விடைகளை 15,000 வினா விடைகளை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க். இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, டிஆர்பி இதுவரை நடத்தி இருக்கக்கூடிய தேர்வு பிஜிடிஆர்பிங்கிறது மட்டும் இல்லாம சைக்காலஜியே ஒரு பாடமாக நடத்திருக்கக்கூடிய தேர்வு. அதுல இருக்கக்கூடிய வினா விடைகள், முந்தைய ஆண்டு வினா விடைகளை 2 தொகுதிகளாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த 15,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல. அப்ப டிஆர்பியோட ப்ரீவியஸ் பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். கொஸ்டின் பேங்க் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொரு ஆசிரியருக்கு கொடுத்து டெஸ்ட் பேஜ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நாளை வெள்ளிக்கிழமை, நாளை கரெக்டா பாத்தீங்கன்னா ஜனவரி 10. சோ அன்று உங்களுக்கு 15,000 வினா விடைகள்ல பார்ட் 1 முந்தைய ஆண்டு வினா விடைகளை மட்டும் நம்ம நிறுத்தி வச்சிருக்கிறோம். ஏன்னா அது கடைசியில நீங்க ரிவிஷன் பண்ணணும் என்பதை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முந்தைய ஆண்டு வினா விடையை நிறுத்திட்டு மீதி 4 தொகுதிகள் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 4 தொகுதியவும் ஆன்லைன் மெட்டீரியலா நம்ம கொடுத்துருவோம். அப்ப டெஸ்ட் பேஜ் போய்கிட்டு இருக்கு, ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்கோம், அதோட கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு கையில கிடைச்சிருச்சு. அப்ப இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியோட இறுதி கட்ட திருப்புதலுக்காக உங்களுக்கு ஒன்லைன் மெட்டீரியல், எஜுகேஷனா இருக்கட்டும், அதே மாதிரி சைக்காலஜியா இருக்கட்டும், அதே மாதிரி ஜிகேவா இருக்கட்டும், சோ ஒன்லைன் மெட்டீரியல் நம்ம இறுதி கட்ட திருப்புதலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதோட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கடைசியில உங்களுக்கு கொடுத்து தேர்வுக்கான முழு மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறையை நம்ம உருவாக்கி கொடுக்கிறோம். அப்ப 4 வழிமுறை சொல்லியிருந்தேன். அதுல முதல்ல ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேஜ், கொஸ்டின் பேங்க். சோ இது மூன்றுமே இப்ப கொடுத்துட்டோம். அப்ப 4வதாக இருக்க வேண்டியது என்னன்னா பயிற்சி வகுப்பு. சோ இந்த பயிற்சி வகுப்பை எதிர்நோக்கும் பொழுதுதான்
உங்களுக்கான சந்தேகங்களை வந்து நிவர்த்தி செஞ்சுக்கிற முடியும், உங்களுக்கான மதிப்பெண்ணை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்பதை அடிப்படையாக வைத்து நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை உள்ளடக்கி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம், பயிற்சி வகுப்புகள், முதல்ல சைக்காலஜி, அடுத்து எஜுகேஷன், அடுத்து ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு பயிற்சி வகுப்புகளை நம்ம என்ன செய்ய போறோம், ஆரம்பிக்க போறோம். டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, நம்முடைய டெஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு நம்மளுடைய டெஸ்ட் குரூப்லயே வீடியோன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுல நம்ம என்ன செஞ்சிருவோம், ப்ரொவைட் பண்ணிடுவோம். மற்றபடி நம்மளுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் பிளே ஸ்டோர்ல போய் பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா டிஆர்பி பயிற்சி வகுப்புகள் இருக்கும், அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பயிற்சி வகுப்பு தான் அடுத்து நம்மளுடைய கான்செப்ட். உங்களுக்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட், இதை ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு அடுத்து உங்களுக்கு பயிற்சி வகுப்பு கொடுக்கும்போது இன்னியும் சிறப்பானதாக இருக்கும். எல்லா தகவல்களையுமே உங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புல எக்ஸ்பிளைனோட நம்ம கொடுக்கும் பொழுது உங்களுடைய பணியை மாற்றுவதற்கான வேற வாய்ப்பு இருக்காது என்பதை அடிப்படையாக வைத்து பிப்ரவரி 1 முதல், சரிங்களா, கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஜனவரி 10, சோ பொங்கல் ஹாலிடே வந்துருது. இந்த பொங்கல் ஹாலிடே எல்லாம் முடிஞ்சு பிப்ரவரி 1 இருந்து உங்களுக்கு பயிற்சி வகுப்புகளானது நம்ம ஆரம்பிக்க போறோம். சோ நான் சொன்ன வழிமுறை தான் யூடியூப்ல கொடுக்க போறோம். யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர் யூடியூப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். டெஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களை டெஸ்ட் குரூப்ல வீடியோங்கிற செக்ஷன்ல உங்களுக்கு வந்துடும், அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம். சோ நிறைய ஆசிரியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பகுதி இந்த சைக்காலஜி எஜுகேஷனுக்கு எங்களுக்கு கிளாஸ் வேணும்ங்கிறது. ஆல்ரெடி நம்ம கிளாஸ் கொடுத்திருந்தோம், இந்த நியூ சிலபஸ் வந்த பிறகு அந்த கிளாஸை கண்டினியூ பண்ண முடியல. இப்ப பிப்ரவரி 1 இருந்து அந்த கிளாஸை நம்ம கண்டினியூ பண்றோம். டோட்டலா வந்து எல்லா தகவலுமே அந்த கிளாஸுக்குள்ள வந்துடும், அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுங்கிற கான்செப்ட்ல தான் நாம நினைச்சிரோம் உருவாக்கி இருக்கோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேஜ், கொஸ்டின் பேங்க், ஸ்டடி மெட்டீரியல் தகவலுக்கும் சுபிக்குழுவை பயன்படுத்திக்கோங்க. 2025 உங்களுக்கான அரசு பணியை பெறுவதில் சுபிக்குழுவினுடைய வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இதுல வேற எதுவுமே விட்டு போவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. இதை நீங்க பயன்படுத்தினாலே போதும். அந்த அளவிற்கு அனைத்து தகவலுமே இறுதி கட்ட ரிவிஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே நம்ம இங்க தொகுத்து கொடுக்குறோம். அந்த மாதிரி மேஜருக்கும் பண்றோம். வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.